வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம தினேஷ் நம்ம மகாவோட வளையலையே எடுத்து ஆட்டையை போட்டு காவேரி கிட்ட கொடுத்து இப்போ மறுபடியும் காவேரி கிட்ட இருந்து எடுத்து நம்ம மகாவோட பேக்ல வைக்கிறாங்க. இந்த வளையலை காணல. அப்போ புதுசா வந்தவங்க மேலதான் சந்தேகப்படணும். இந்த வீட்டுக்கு புதுசா வேலைக்காரங்களா வந்தது மகா தான் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து மகாவோட பேக்கை சோதனை போடுவாங்க. அதில் அவள் வளையல் நம்ம காவேரி கிட்ட எடுத்து கொடுத்த அந்த வளையலை தூக்கி வச்சிருப்பான். இது காவேரி, இது என்னோட வளையல் தான், என் புருஷன் வாங்கி தந்தது தான் நீ கண்டிப்பாக சொல்லுவா. அப்போ திருடி மகா தான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டி வீட்டுக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு நம்ம தினேஷ் ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டுறாங்க. எப்படி அவள் வளையலை எடுத்தே அவளை திருடின்னு ஒரு பட்டத்தை கட்டி நான் அனுப்பிவிடணும், இதுதான் தினேஷ் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா இந்த வீட்டை விட்டு போகிறேன், ஒரு கனமான முடிவை எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி என் புருஷனையும் மாமியார் அம்பிகாவையும் போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்பி நம்ம மகா திருவுக்கு காலில் விழுந்து தொட்டு கும்பிடாங்க. அதே நேரம் அம்பிகா அம்மாவையும் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம திருடன் யாரோ இங்கே இந்த நேரம் வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் மகா தான் இப்போ எதுக்காக பேக்கை தூக்கிட்டு போகிறா அப்படின்னா பேக்கில் ஏதோ எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு தினேஷ் களவு பட்டதை கெட்டதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ திருடி தான், இப்போ காவேரியோட தங்க வளையல் இவளுக்கு பேக்கில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பட்டத்தை கெடுத்தி அதிகாரிகளை வச்சு பிடிச்சிட்டு போக வைக்காங்க. அப்போ தான் நம்ம திரு வராங்க. ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. என்னது, என்னோட லட்சுமி இங்கே எப்படி அவளுக்கு மேலே திருட்டு பழியை இந்த தினேஷ் போட்டிருக்காரா அப்படின்னு ஷாக்கிங்காக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம தினேஷ் தந்திரமாட்டு மகா எப்படினாலும் என்ன திருடேன் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னாலும் யாரும் நம்பக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னா இப்போ காவேரி கிட்ட இருக்க வளையலை எடுத்து நம்ம மகாவோட பேக்கில் வச்சிட வேண்டியதா. அப்போது மகாவோட பேக்கில் தான் அந்த வளையல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவள் எப்படினாலும் காவேரி இந்த வளையல் எங்கே என்கிட்ட இருந்த தங்க வளையல் என் புருஷன் வாங்கி தந்ததுன்னு கத்துவா. அப்போ நம்ம புதுசாக வேலைக்காரவங்கள செக் பண்ணலாம். அப்போ மகாவோட பேக்கை சோதனை போட நேரம் இந்த வளையல் இருக்கும். அவளுக்கு வளையலை திருடியா அவளை திருட்டு பழியம் கட்டி அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க தினேஷ். அதோட பார்த்தோன்னா நம்ம காவேரி வளையலை கலத்தி வச்சுட்டு தூங்குறாங்க. அந்த வளையலை எடுத்துக்கிறாங்க. இனி கொண்டு மகாவோட பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல பேக்கில் வைக்கிறாங்க போகிறாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம மகா இந்த வீட்டை விட்டு நான் போகிறது உறுதியாயிட்டு அப்போ என் புருஷன் திருவை பார்க்கணும். அதே நேரத்தில் அம்பிகா மேலேயும் அவங்களையும் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம திருவோட ரூமுக்கு வராங்க. முதல்ல திருவோட ரூமில் திருவோட காலை தொட்டு கும்பிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் திவ்யாக்கா கூட நீங்கள் சேர்ந்து வாழணும். திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க, நான் யாருன்னு தெரியாமல் என்னை சொந்த தங்கச்சியாக அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு என்னோட செயின் உங்ககிட்ட தானே இருக்குது, இங்கே தானே இருக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டேன், இது எங்கள் அம்மா எனக்கு போட்ட செயின், நான் இதை என் கூட தான் வச்சுக்கிடணும், இந்த செயின் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க செயினையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அம்மா ரூமுக்கு பார்க்குறாங்க. அம்மா, எனக்கு இது வரைக்கும் யாரும் சாப்பாடு இப்படி ஊட்டி விட்டதில்லை. அன்னைக்கு நீங்கள் ஊட்டி விட நேரம் என் கண்ணிலே கண்ணீர் நீங்கள் தான் என்னோட மாமியாருன்னு நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? உங்கள் பையன் தான் என் கழுத்தில் தொட்டு தாலி கட்டின கணவர்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலையில் நான் இருக்கேன். ஆனால் ரொம்பவே உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என் புருஷை குடும்பம் எங்கே எப்படி இருக்கோன்னு நான் ஒன்றுமே புரியாமல் இருக்க நேரம் நல்லூரம்மா என் புருஷன்
குடும்பத்தை வந்து காட்டி தந்துட்டாங்க. நான் அந்த குடும்பத்திலே இருந்து வாழக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடச்சிட்டு, இதை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லைம்மா. நான் ரொம்பவே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு திவ்யாக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக வராங்க. அவங்க கூட என் கணவர் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஒரு இக்கட்டான முடிவை எடுக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். என்னை மன்னிச்சுக்கிடுங்கம்மா. என்னை எங்கேயும் நீங்கள் தேடண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா துடிச்சு போகிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம அம்பிகம்மா எப்படி வந்து என்ன நான் இல்லாமல் வந்து இங்கே இருக்க போகிறாங்களோ தெரியலையே. அவங்கள வந்து நான் வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே இருக்க முடியாத சுச்சுவேஷன். திவ்யாக்கா அதை பூர்த்தி செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கல. திவ்யாக்கா வந்தப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படண்டா. அவங்க வந்து என்னை விட உங்களை நல்லாவே கவனிச்சுக்கிடுங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தன்னோட பேக்கை வந்து தூக்கிறதுக்கு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தினேஷ் வந்து மகளோட பேக்கில் வந்து அந்த வளையலை தூக்கி வச்சுக்கிட்டு எப்படியும் வந்து திருட்டு பழியை கட்டி நாளைக்கு இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லாட்டினா இவன் நம்மளை துரத்திடுவா. அதுக்குள்ளே நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு வந்து காவல் இருக்கிறாங்க. அதோட நம்ம மகா வந்து பேக்கை தூக்கிக்கிட்டு நான் இனி வந்து போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியையும் ஒரு முறை கும்பிட்டுக்கிட்டு இனி வந்து ஏதாவது இடத்துல கண்ணுக்கடாத திசையில் போய் நம்ம வாழ்ந்துட வேண்டியதான் அப்படின்னு வந்து நல்லூர் அம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா. அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த வீட்டை விட்டு எலும்ப தயாராகிட்டாங்க. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம வசுந்தரா பாட்டிக்கு தூக்கம் வரலை. அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட பேத்தி ஸ்ரீ வந்து அந்த சல்லடையும் விளக்கையும் வந்து கீழே போட்டுட்டா. இது அந்த நம்ம காஞ்சனா பொண்ணும் வந்து உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கீழே போட்டா. அப்போ ரெண்டையும் பார்க்க நேரம் எங்கள் திருலட்சுமி திருவுக்கும் நம்ம ஸ்ரீக்கும் வந்து கல்யாணம் நடக்காமல் போயிருமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பதட்டத்தோட 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து தான் இந்த காருடையா நோன்பே வந்து நான் அவங்கள வர சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த காருடையா நோன்புலையும் ஸ்ரீ வந்து சல்லடையும் விளக்கையும் கீழே போட்டுட்டா. இது என் மனசுக்கு பெரிய உறுத்தலாக இருக்குது. எங்கேயோ ஒன்று இடிக்குது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் யாரோ பேக் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இந்த நேரத்தில் யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்க நேரம் நம்ம மகா வந்து ஷாக்கிங்காக இருக்காங்க. லைட் எல்லாம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் மகாவை வந்து பிடிக்கிறாங்க. இதுக்காக நீ இப்போ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து கலைக்கிறாங்க. நம்ம வசுந்தரா எல்லாரும் வராங்க. இவ நைட்டோடி நைட்டாக சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கிறா. இவளை பார்த்தா ஏதோ தப்பு செஞ்சுட்டு போன மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ என்ன தப்பு அப்படின்னு சொல்ல நேரம் தினேஷ் வந்து சரியாக சொன்னீங்க, இவளோட பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நோண்டுவோம் அப்படின்னு வந்து பேக்கை துறக்குறாங்க. உள்ளுக்க வந்து நம்ம மகாவோட வளையலை தினேஷ் தூக்கி வச்சுருப்பாங்களா காவேரிட்டேருந்து எடுத்து அந்த வளையலை எடுத்து காட்டுறாங்க. இதோ நான் காவேரிக்கு வாங்கி கொடுத்த தங்க வளையல், இதை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நழுவ பார்க்குறா அப்படின்னு வந்து சொல்லுனேன்னா காவேரி ஷாக்கிங்காக மகாவை பார்க்குறாங்க. என்னது நீ திருடியா? என்கிட்ட எவ்வளோ இன்னசென்ட் கணங்க நடந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை மகா உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க காவேரி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து வராங்க. அதிகாரிகளுக்கு வந்து கால் பண்ணுவோம், நீ அதுக்கடையில் தினேஷ் வந்து கால் பண்ணி இவளை கைது பண்ணி உள்ளுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அதிகாரிகளுக்கு கால் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அதிகாரிகளும் வராங்க. நம்ம திருவன் கரெக்டாக முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்குறாங்க. என்னோட மகா இங்கே, என்னோட லட்சுமி இங்கே எப்படி மகாணி பேரில் இந்த வீட்டில் இருந்தது என்னோட லட்சுமி தானா அப்படின்னு வந்து சாக்காவே நிற்கிறாங்க. பேரதிர்ச்சியில் இவ ஒரு திருடின்னு வந்து திருட்டு பண்ணிட்டோம், என் குடும்பத்தில் உள்ளவங்க கட்டிட்டாங்க, இவளை எப்படி நம்ம காப்பாற்றுது அப்படின்னு வந்து